மலர்கேரி மாண்டாருக்கு கற்றூரும் அறிவு அனைவருக்கும் தமிழ் வணக்கம். இன்று 23ஆம் நாள் 12ஆம் மாதம் 2024 ஞாயிற்றுக்கிழமை கங்காப்புலை தமிழ் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மதிப்புக்குரிய திரு மாயச்சந்திரன் சுப்பிரமணியம் அவர்களின் தலைமையிலும் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தின் ஆதரவினாலும் ஆசிரியர்களின் உழைப்பாலும் பள்ளி அளவிலான 2025ஆம் ஆண்டு புதிதாக பள்ளிக்கு பதிவு செய்யவிருக்கும் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான வித்யாரம்ப பூஜை ஏற்பாடு செய்யப்பட்டு மிக நேர்த்தியாக நடந்து கொண்டிருக்கிறது. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கேனி முழங்கு எல்லாம் வல்ல இறைவா போற்றி. இன்று கங்காப்புலை தமிழ் பள்ளியில் 2025ஆம் ஆண்டுக்கு பதிவாகியுள்ள மாணவர்களுக்கு பதிவும் மற்றும் வித்யாரம்ப பூஜையும் மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த பூஜையில் 130 மாணவர்கள் பங்கெடுத்தனர் மற்றும் பெற்றோர்களும் பங்கெடுத்தனர். அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு வருகை புரிந்தவர் இஸ்கண்டாபுத்திரியின் நாடாளுமன்ற அலுவலகத்தின் சிறப்பு அதிகாரி ஐயா உயர் திரு மோகன் ராமசாமி அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம், ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நாடாளுமன்றத்தின் சார்பில் கலந்து கொண்டு பள்ளிக்கு தேவையான நிதியுதவியை வழங்கி சிறப்பு செய்கிறார். இந்த வேளையில் மிக்க நன்றி. அடுத்தபடியாக திரு முரளிதரன் சந்திரன் அவரும் இந்த நிகழ்ச்சிக்கு நிதியுதவி வழங்கியுள்ளார். மற்றபடி இந்த நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக ஏற்பாடு செய்த பள்ளியின் துணைத் தலைமை ஆசிரியர்கள், குறிப்பாக சாந்தி சின்னையா, திருமதி புஷ்பம், திருமதி முருகம்மாள் மற்றும் திருமதி மரியா திரேசா அவர்களுக்கு வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே வேளையில் இந்த செயலை உறுப்பினர்கள் மிகவும் சிறப்பாக ஈடுபட்டனர். குறிப்பாக ஆசிரியர் மாலினி அவர்கள் இந்த நிகழ்ச்சியை மிகவும் சிறப்பாக தன்னுடைய செயலை உறுப்பினர்களுடன் மிகவும் சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ளார். இந்த நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கம் என்னவென்றால், முதலாம் ஆண்டில் காலடி எடுத்து வைக்கும் மாணவர்கள் மிகவும் சிறந்த முறையில் இறை ஆசை பெற்று தனது முதல் வகுப்பை தொடங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த வித்யாரம்ப பூஜை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த பூஜையை குருக்கள் வைத்து மிகவும் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்தோம். பெற்றோர்களும் மாணவர்களும் மிகவும் மகிழ்ச்சியாக கலந்து கொண்டு இறை ஆசி பெற்றனர். நம் கங்காப்புலை தமிழ் பள்ளி தொடர்ந்து நல்ல ஒரு பள்ளியாக திகழ வேண்டும் என்பது எங்களுடைய எண்ணம். தமிழ் பள்ளியை நமது தேர்வு என்ற நோக்கத்தில் முதலாம் ஆண்டு மாணவர்களை தமிழ் பள்ளிக்கு அனுப்பி வைத்த பெற்றோர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். கல்வி அறிவை குறை இல்லாமல் வரமாய் தர வேண்டிய மாணவர்கள் இப்பூஜையில் கலந்து கொண்டுள்ளனர். பாலர் பள்ளி வாழ்க்கையை கடந்த ஆரம்ப பள்ளியில் கல்வி கற்க சின்னஞ்சிறு மாணவர்கள் இப்பூஜையில் கலந்து கொள்ள நம் பள்ளிக்கு வருவது மனநிறைவை அளிக்கும் வண்ணம் அமைந்தது. வணக்கம், என் பெயர் மோகன். நான் பார்லிமெண்ட், அதாவது இஸ்கண்டபுத்திரி நாடாளுமன்ற உறுப்பினர் அலுவலகத்தின் சிறப்பு அதிகாரியாக இந்த பள்ளிக்கு வந்திருக்கிறேன். இந்த பள்ளிக்கூடம் தலைமை ஆசிரியர் திரு மாயச்சந்திரன் சுப்பிரமணியம் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏனென்றால் அதோடு மட்டுமில்லாமல் பெற்றோர் ஆசிரியர் சங்கம் தலைவர் திரு அழகேந்திரன் கிருஷ்ணன் அவர்களுக்கும் நன்றி. இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர், பெற்றோர் ஆசிரியர் சங்கம் இரண்டு தரப்பினரும் சேர்ந்து இப்பள்ளியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்று தான் நான் சொல்ல வேண்டும். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் இந்த நிகழ்ச்சியை தொடக்கி வைத்தேன். அதாவது இந்த பள்ளியில் புதிதாக மாணவர்கள், அதாவது 1ஆம் ஆண்டு 2025ஆம் ஆண்டிற்கான 1ஆம் ஆண்டு மாணவர்கள் ஏறக்குறைய 130 மாணவர்கள் இதுவரையும் பதிந்திருக்கிறார்கள். மேலும் பதிவார்கள் என்று நினைக்கின்றேன். தலைமை ஆசிரியர் கூறியது போல் சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகம் அப்படின்னு என்று தான் நான் நினைக்கின்றேன். அவர் சொன்னது போல் இந்த பள்ளி மென்மேலும் சிறப்பாக இந்த சேவையை இந்த பிள்ளைகளுக்கு இங்கே பயிலும் பிள்ளைகளுக்கு மென்மேலும் நல்ல சிறந்த சேவையை, அடைவு நிலையை, நல்ல கல்வியை கற்று நல் ஒழுக்க பிள்ளைகளாக ஆக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து பெற்றோர்கள் வகுப்பாசிரியர்களை சந்தித்து மாணவர்களை பதிவு செய்தனர். அதே வேளையில் மாணவர்கள் பள்ளி நூலகத்தில் நடைபெற்ற மணமகள் நடவடிக்கையில் கலந்து கொண்டனர். வகுப்பறை தர மதிப்பீடு என்ற தலைப்பில் கலித்திட பிரிவு துணை தலைமை ஆசிரியர் திருமதி புஷ்பம் விஜயசிங்கம் உரையாற்றினார். மாணவர் கட்டொழுங்கும் பள்ளி விதிமுறைகளும் என்ற தலைப்பில் மாணவர் நல துணை தலைமை ஆசிரியர் திருமதி சாந்தி சின்னையா உரையாற்றினார். அருந்தமிழ் வணக்கம். இன்று கங்காப்புலை தமிழ் பள்ளியில் முதலாம் ஆண்டுக்கான பதிவும் மற்றும் வித்யாரம்ப பூஜையும் சிறப்பாக நடைபெற்றது. நிறைய பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை முதலாம் ஆண்டில் பதிந்து கொண்டனர். 130 இப்போ தற்போது 130 மாணவர்கள் இருக்கிறார்கள். இப்போ அவங்களுக்கான சிறப்பான பதிவெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கு. இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடைபெற பள்ளி நிர்வாகம் மற்றும்
பெற்றோர் ஆசிரியர் சங்கத்திற்கும் எனது நன்றி. தமிழ் பள்ளியே நமது தேர்வு. தமிழ் பள்ளியில் சேர்த்த மாணவர்கள் அனைவருக்கும் பெற்றோர்கள் அனைவருக்கும் நன்றி. அடுத்ததாக பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு மாஸ்டர் சுப்பிரமணியம் தம் உரையை வழங்கினார். நிகழ்ச்சி நடத்த அங்கமாக இஸ்கண்டர் புற்றியின் சிறப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் திரு மோகன் ராமசாமி அவர்கள் சிறப்புரை ஆற்றினார். இறுதியாக பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் திரு அழகேந்திரன் கிருஷ்ணன் முடிவுரை ஆற்றினார். புலை தமிழ் பள்ளி பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2025 மாணவர் சேர்க்கை மிக சிறப்பாக நடந்து முடிந்தது. நம்முடைய வரலாறு காணாத அளவில் இந்த ஆண்டு வந்துட்டு அதிகமான மாணவர்கள் வந்துட்டு சேர்ந்திருக்காங்க. ரொம்ப சிறப்பாக இருக்குது. முக்கியமாக மாணவர்களை சேர்த்த அத்தனை பெற்றோர்களுக்கும் புதிய பெற்றோர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. அதே சமயத்தில் நம்மளுடைய பள்ளிக்காக நிறைய உதவி செய்கிற இஸ்கண்டர் புத்திரி நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் அவருடைய செயலர்களுக்கும் ரொம்ப நன்றி வெளியில் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தமிழ் பள்ளி கொடுங்க. நன்றி. வணக்கம். சந்தோஷமாக இருக்குது. தமிழ் பிள்ளைங்களுக்கு இது மாதிரி செய்கிறது, தமிழ் ஸ்கூலில் அது மாதிரி தெளிவாக செய்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இது இன்னும் வர காலத்தில் நல்லா செய்யணும். சந்தோஷம். ஸோ முன்னெல்லாம் இது இருக்காது, இப்போ இந்த மாதிரி செய்கிறது ரொம்ப சந்தோஷம். காக்காப்பள்ளி தமிழ் பள்ளிக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். ஸோ இது எங்களோட ஃபர்ஸ்ட் பேபி அவங்க. ஸோ இதெல்லாம் எங்களுக்கு புதுசாக இருக்குது. நாங்கள் படிக்கும் போது இதெல்லாம் இல்லை. ஸோ இப்போ வந்து இதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேலும் இது வளரணும். நன்றி. வணக்கம். என் பேர் காமாட்சி. என் மகளை வந்து இங்கே 1ஆம் ஆண்டு பதிவு பண்ணுறதுக்கு வந்திருக்கேன். என்னோடய மூத்த மகளும் இந்த ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. அவங்க பேர் கிருத்திகா. அவங்க படிநிலை 3 படிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வந்து தமிழ் ஸ்கூலில் தான் படிச்சுட்டு வந்தேன். ஸோ அதனால் என் பிள்ளைகளும் தமிழ் ஸ்கூலில் படிச்சுட்டு வரணும்னு எனக்கு ஆசை. ஸோ அவங்க நான் கல்யாணம் பண்ணாத முன்னைக்கே நான் அதை யோசிச்சிட்டேன். எனக்கு பிள்ளைங்கன்னு ஒன்று வந்து தமிழ் ஸ்கூலில் தான் போடணுன்னு. என் மூத்த மகளும் இங்கே படிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லா இதுலேயும் அவங்களுக்கு தமிழ் வார்த்தைகளே எழுத தெரியாது. தடிக்கா படிக்கும்போது நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் இந்த ஸ்கூலுக்கு வந்து அவங்க அவ்வளோ நல்லா படிக்கிறாங்க. ப்ளஸ் வந்து நல்லா எழுதவும் செய்கிறாங்க தமிழில். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாகவும் இருக்குது. ஸோ அதனால் என்னோடய 2வது மகளையும் இங்கே தான் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ படிநிலை 1க்கு. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என் 2 பிள்ளைகளும் தமிழ் ஸ்கூலில் போட்டதுக்கு. வணக்கம். இன்றைக்கி வித்யாரம்ப பூஜை கலந்துக்கிட்டதில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எல்லா பெற்றோர்களும் இன்றைக்கி சந்திச்சதில் ரொம்ப மகிழ்ச்சி. பிள்ளைங்களாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க. இன்னும் அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் வர பிள்ளைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நடந்த இந்த நிகழ்ச்சியில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பேரண்ட்ஸ் எல்லாம் கலந்துக்கிட்டது எல்லாம் இதாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. இன்னும் அடுத்தடுத்த ஜெனரேஷன் இந்த மாதிரி வரணும்னு எதிர்பார்க்குறேன். ரொம்ப நன்றி. வணக்கம். என் பெயர் ஹேமலதா. என் மகன் வந்து இந்த அடுத்த வருஷம் வந்து 1ஆம் ஆண்டு படிக்க போகிறாரு. நான் ஒரு மலாய் பள்ளி ஆசிரியை. நம்ம பிள்ளைங்களை வந்து நம்ம தான் தமிழ் பள்ளியில் அனுப்பணுன்ற அடிப்படையில் வந்து என் மகனை தான் தமிழ் பள்ளியில் சேர்த்துருக்கேன். அவர் ஃப்யூச்சர் தமிழ் பள்ளியில் அனுப்பினா நல்லா வருன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா நானும் தமிழ் பள்ளியில் படித்து தான் வந்தேன். தமிழ் பள்ளியில் என்னென்ன சலுகை இருக்கும், பிள்ளைங்களை எப்படி பார்ப்பாங்க, எப்படி படித்து கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ நீங்களும் என்ன மாதிரி பிள்ளைங்களை தமிழ் பள்ளியில் போட்டு நம்ம பிள்ளைங்களை வந்து தமிழ் பள்ளியில் போகிறது ரொம்ப நல்லதுன்னு எனது கருத்து. வணக்கம் எல்லாருக்கும். இந்த நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஸோ பெற்றோர்களுக்கு தெரிவிக்கிறது என்னன்னா, எல்லோரும் தமிழ் பள்ளிக்கூடத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சப்போர்ட் பண்ணலாம், யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க தமிழ் பள்ளிக்கு. ஸோ என்னோடய பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா, நானும் எஸ்கே ஸ்கூல். ஸோ நானே வந்து தமிழ் பள்ளிக்கு பையனை அனுப்பியிருக்கேன்னா தட் மீன்ஸ் நீங்கள் எல்லாருமே கூட அனுப்பலாம். வணக்கம். என் பேர் சிவகுமார். பிள்ளைங்களை 2 பிள்ளைங்களும் இங்கே தான் படிக்க போட்டிருக்கேன் தமிழ் பள்ளியில். இப்போ 3வது பிள்ளையும் இங்கே தான் 1ஆப்புக்கு படிக்க போட்டிருக்கேன். அருமையான ஒழுக்கங்கள்லாம் கற்றுக்கிட்டு நல்லபடியாக படிக்கிறாங்க. ஒழுக்கத்தை சிறப்பாக ஆசிரியர்கள் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப மிக நன்றி. ஹாய், வணக்கம். ஓகே, நானும் வந்து எஸ்கே ஸ்கூல் தான் படித்தேன். ஸோ எனக்கும் என்னோடய ஹஸ்பண்ட்க்கும் வந்து நம்ம மகளை வந்து தமிழ் ஸ்கூலில் போடணுன்ற ஆசை. ஸோ இந்த ஸ்கூலுக்கு வந்து எங்களுக்கு அதோட என்வாயரன்மெண்ட், அதோட பிள்ளைங்களோட அந்த ஒழுக்கங்கள், அவங்க சொல்கிற அந்த வணக்கம் அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ என்னோடய மகளும் இதே மாதிரி வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. வணக்கம். நான் என் பேர் பிரவீன்குமார். இது என் மனைவி பிரியதர்ஷினி. என் மகள் இன்றைக்கி 1ஆம் ஆண்டு சேர்க்க வந்திருக்கேன். ஆக்சுவலி நான் நாய்க்கு ஸ்கூல் தான் சேர்க்கலாம் நினச்சேன். அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், எனக்கு தமிழ் ஸ்கூல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. வந்து பார்த்தேன் முதல் நாள். ஆனால் ரொம்ப சுத்தமாக இருந்துச்சு. அதான் தமிழ் ஸ்கூல் சேர்த்தேன். வணக்கம். நான் என் மகளை வந்து பாலர் பள்ளி வந்து மலாய் ஸ்கூலில் தான் போட்டிருந்தேன். நான் வந்து தமிழ் பள்ளியில் பதியணும்னு சொல்லி தமிழ் பள்ளியில் சேர்த்துருக்கேன். இப்போ அது மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம். என் பேர் வந்து மலர்விழி. நாங்கள் கூலாயிலேருந்து வரோம்.
வாழ்க்கையின் கல்வியே வந்து ஆரம்ப கல்வி. ஸோ அந்த ஆரம்ப கல்வியை இந்த கங்காப்புலை தமிழ் பள்ளியில் வந்து என் குழந்தைக்கு நான் தரதில் ரொம்பவே மகிழ்ச்சியாகவும் இருக்குது, ரொம்பவே பெருமிதமாகவும் இருக்குது. ஸோ தமிழ் பள்ளியே எங்கள் தேர்வு. தமிழ் பள்ளியே எங்கள் தேர்வு. பெற்றெடுத்த தாய்க்கும் தக்கெட்ட தமிழுக்கும் என் முதல் வணக்கம். தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை, தமிழின் இல்லை தெரியவில்லை. எங்கள் நாடின் நரம்புகளில் ஓடுகிறது ராஜ ரத்தம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கிய முழங்கு. நாங்கள் எல்லோரும் அவரவர் தாய்மொழியில் பேசுகிறார்கள். ஆனால் நாங்கள் அந்த தாய்மொழிக்கெல்லாம் தமிழில் பேசுகிறோம். தமிழே சிறப்புதான், அதிலே லகரம், தமிழ் மொழியின் மகுடம். வரும் தலைமுறைக்கு தமிழை சுவாசிக்க நேசிக்க கற்றுத்தர வேண்டும். தமிழ் மொழி வெறும் பேச்சல்ல, என் மூச்சு என குறியீடு பெறுகிறேன். நன்றி, வணக்கம். என் பெயர் பிரபு. என் தமிழ் பள்ளியே நமது தேர்வு. என் மகளை வந்து 2025ஆம் ஆண்டு 1ஆம் ஆண்டு பதிவு செஞ்சுருக்கிறேன். வணக்கம், என் பேர் துரைராஜ். இவங்க என் மனைவி ஹேமாவதி. எங்களோட 2 சன் 2 பேர் இங்கே இந்த தமிழ் ஸ்கூல் தான் படிக்கிறாங்க. இப்போ இன்றைக்கி வந்து என்னோடய டாட்டர் அவங்கள நெக்ஸ்ட் இயர் ஸ்டாண்டர்ட் 1க்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ண வந்திருக்கோம். தமிழ் பள்ளியை நம்ம தேர்வு ஏன் சூஸ் பண்ணோம்னா ஒழுக்கம். இங்கே வந்து பிள்ளைங்களை வந்து ஒழுக்கம், பண்பு இதெல்லாம் நல்லா சொல்லி தருவாங்க. விச் இஸ் மற்ற ஸ்கூலில் வந்து இது கண்டிப்பாக கிடைக்காது. இனிமேல் வரப்போகிற பேரண்ட்ஸ் தமிழ் பள்ளியை நம்ம தேர்வுன்னு சொல்லிட்டு தமிழ் பள்ளியில் பிள்ளைங்களை வந்து விண்ணப்பிக்கணும். மிக்க நன்றி. வணக்கம். வணக்கம். நான் சத்யவேலன். நான் பிரேம்ஸ்ரீ. ஓகே, எங்களுக்கு வந்து தமிழ் பள்ளியை நாங்கள் ஏன் தேர்ந்தெடுத்தோம்னா எங்களது தாய்மொழி அதை நிலைநாட்டணும் மலேசியாவில். அதுக்காக வந்துட்டு தமிழ் பள்ளியை எங்கள் தேர்வாக எடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ் பள்ளியில் தான் வந்து மாணவர்களுக்கு நல்ல ஒழுக்க முறைகள்லாம் கற்றுக் கொடுப்பாங்க. அதனால தான் நாங்கள் தமிழ் ஸ்கூல் தேர்ந்தெடுத்திருக்கோம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பி. நரேஷ். நான் 4வது படிக்கிறேன். பாலர் பள்ளி மாணவர்கள்லாம் புதுசாக நம்ம பள்ளிக்கு வராங்க. அதை நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. நன்றி. வணக்கம், என் பெயர் நேஷ்வன். இன்றைய காலகட்டத்தில் வந்துட்டு மாணவர்கள் வந்துட்டு தமிழ் பள்ளியில் வந்துட்டு ரொம்ப குறைவு. இந்த மாணவர்கள் வந்துட்டு நல்லா படித்து சிறப்பேற என்னோடய வாழ்த்துக்கள். நன்றி. எனக்கு தமிழ் ஸ்கூல் ரொம்ப பிடிக்கும். கங்காப்புலம் ரொம்ப பிடிக்கும். நான் படித்து பெருசாக போகிறேன். சாமி கும்பிட்றது ரொம்ப பிடிக்குது. மாணவர்கள் அனைவரும் கல்வி கேள்விகளில் சிறந்த விலக அனைவரும் சேர்ந்து பிரார்த்திப்போமாக. வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் நம் தலைமுறை. தமிழ் பள்ளியை நம்ம தேர்வு. இப்படிக்கு கங்காப்புலை தமிழ் பள்ளியின் பிரிகேட் பஸ் அறிப்பிரிவின் நிகழ்ச்சி தொகுப்பாளர் நான் உங்கள் பிரதீக் தசரதன். நன்றி.